கரூரில் நடந்த இந்த துயர சம்பவத்துக்கு முழு முதல் பொறுப்பும் விஜய் மட்டும்தான். விஜயால் தான் இது நடந்தது. விஜய் லேட்டாக வந்ததுனால தான் இது நடந்தது. அவருடைய ரசிகர்களை அவர் கட்டுக்குள்ளே வைக்காததுனால தான் இப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி மொத்தமாக விஜயின் தவறாக மட்டுமே சித்தரித்து விஜயை அரசியலில் இருந்து துரத்துவதற்காகவோ இல்லைன்னா அரசியல் கட்சியை இல்லாமல் செய்யறதுக்காகவோ திமுக முயற்சி பண்ணிச்சு அப்படின்னா அதனால மிகப்பெரிய நஷ்டம் யாருக்கு அப்படின்னா அது திமுகவுக்கு தான் சேரும். ஏன்னா 1996 ரஜினி அவருடைய பீக்கில் இருந்த டைம், அவருடைய ரசிகர்கள்லாம் பயங்கர இளைஞர்களாக இருந்த சமயம். அவர் சொன்னால் என்ன வேணால் செய்கிற, அவர் சொன்னால் எதையும் கேட்கிற அந்த மாதிரி ஒரு ரசிகர் கூட்டம் அவருக்கு இருந்த டைம். இப்போவும் இருக்காங்க. இருந்தாலும் அந்த டைமில் இருந்த ரஜினி ரசிகர்கள் அப்படின்றது வேற. அவருடைய வீடு போயஸ் கார்டனில் இருக்கிற அவருடைய வீட்டுக்கு ரஜினி அப்போ காரில் போய்கிட்டு இருக்காரு. அப்போ ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்காங்க. அவங்களுடைய வீடு போயஸ் கார்டனில் தான். காவலர்கள் ரஜினியுடைய காரை நிறுத்த சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், அம்மா போனதுக்கப்புறம் போங்க அப்படின்றாங்க. ரஜினி ஏன் என்னுடைய வீடு அங்கே பக்கத்தில் தான் இருக்குது, என்னால் என்ன செக்யூரிட்டி பிரச்சனை வரப்போகுது, என்னை விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. காவலர்கள் அவரை விடவே இல்லை. ரொம்ப நேரம் அவரை நிற்க வைக்கிறாங்க. கோபம் அடைந்த ரஜினி காரில் இருந்து இறங்கி நடந்தே அவருடைய வீட்டுக்கு போகிறாரு. கோபத்தோடைய வீட்டுக்கு போகிறாரு. அவருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே என்ன தெரியும், இந்த காவலர்களுக்கும் என்ன தெரியும், இருந்தும் என்னை விடாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஜெயலலிதா தான் அப்படின்ற அந்த கோபம் அவருக்குள்ளேயே இருக்குது. அதே காலகட்டத்தில் தான் தமிழ்நாடு எலெக்ஷன் நடக்குது, அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது. அதில் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி, அதாவது டிஎம்சி தமிழ்நாடு மாநில காங்கிரஸ், மூப்பனாரும் கலைஞரும் கூட்டணி, அவங்க கட்சி கூட்டணி. அந்த நேரத்தில் சன் டிவியில் ரஜினி தோன்றி மூப்பனாரும் கருணாநிதியும் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவோ நல்லதெல்லாம் செய்வாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, மீண்டும் நீங்கள் ஒருவேளை ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சிங்கன்னா தமிழ்நாட்டை கடவுளாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு ரஜினி சன் டிவியில் தோன்றி சொல்லிட்டு போயிடுறாரு. அவ்வளோதான். ரஜினியுடைய ரசிகர்கள் மொத்தமாக ரஜினியின் வாக்கை வேத வாக்காக எடுத்துக்கிட்டு டிஎம்கே டிஎம்சி தமிழ் மாநில காங்கிரஸ் இவங்களை ஜெயிக்க வைக்கிறாங்க. ஜெயலலிதா அந்த எலெக்ஷனில் தோற்று போகிறாங்க. எப்படி 96 ரஜினிக்கு ஒரு ரசிகர்கள் கூட்டம் அந்த அளவுக்கு தீவிரமான ரசிகர்கள் இருந்தாங்களோ அதே போல் ரசிகர்கள் தமிழ்நாட்டில் இப்போ விஜய்க்கு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் விஜய்க்கு ஒரு 20% ஓட்டு தான் இது வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் இப்போ எலெக்ஷன் நடந்ததுன்னா ஒரு 20% ஓட்டு வாங்குவார் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எலெக்ஷன் நடந்தால் கூட திமுக தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கே தெரிகிற அளவுக்கு டிஎம்கே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் இந்த ஒரு கரூர் அசம்பாவிதத்தை காட்டி விஜயை இவங்க அந்த கட்சி இல்லாமல் செஞ்சு விஜய் அரசியலை விட்டு துரத்துனாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, விஜய் ஒருவேளை அன்னைக்கு ரஜினி செய்ததை போல அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி இனிமேல் டிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் கடவுளாலையும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 30% ஓட்டு வாங்க வேண்டிய அதிமுக 50% மேலே ஓட்டு வாங்கி அந்த எலெக்ஷனில் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு திமுகவே உருவாக்கி கொடுத்த மாதிரி ஆகிடும். இந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டின் அரசியல் சாணக்கியன் அப்படின்னு சொல்லப்படுற கலைஞர் இருந்தாருன்னா இந்த ஒரு விஷயத்த வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பார். அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஸ்டாலின் இதை ஹேண்டில் பண்ணுறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. விஜய்க்கு இந்த அளவுக்கு அவங்க ப்ரெஷர் கொடுத்து விஜய் பக்கம் மட்டுமே தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க இந்த விஷயத்தை கொண்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேளை விஜய் எலெக்ஷனில் நிற்கலைன்னா கூட அவருடைய சப்போர்ட் வேற ஒரு கட்சிக்கு இருக்கும். அது அந்த கட்சிக்கு வெற்றியை வாங்கி கொடுக்கும். ஸோ இந்த நேரத்தில் ஸ்டாலின் கலைஞர் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாரு அப்படின்னு யோசிச்சா சரியாக இருக்கும்.